நம்மளோட மீஷோ சப்ளையர் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஒரு ஃபியூ டேஸாக வந்து மீஷோவில் செல் பண்ணிகிட்ருக்கோம். மீஷோவில் பார்த்திங்கன்னா அவங்களே தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. 2-3 ஃபேக் கால்ஸும் வந்தது. உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் அப்லோட் பண்ணுறோன்னு. அந்த மாதிரிலாம் யாரும் கேட்டால் கொடுக்காதீங்க. இதில் வந்து நம்ம லாகின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களே நம்ம ஓனாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலே கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம சப்ளையர் பேனலில் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் லேப்பில் வந்து ப்ளூ ஸ்டாக் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கல, லாகின் தான் பண்ணியிருக்கேன். க்ரோம்லேயே லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மீஷோன்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட சப்ளையர் பேனல். நம்மளோட மீஷோ ஆப் வேறு, சப்ளையர் பேனல் வேறு. இதில் பார்த்திங்கன்னா ஷவந்திகா பொட்டிக் என்ற நேமில் தான் நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இன்வென்ட்ரின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ், நம்ம என்னெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோன்றது இந்த இன்வென்ட்ரியில் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் மீஷோவில் பார்த்திங்கன்னா சாரியும் இமிட்டேஷன் ஜுவல்லரியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். மீஷோவில் எடுத்ததுமே ஹை பட்ஜெட் சாரீஸ் எல்லாம் மீஷோவில் விற்காதீங்க. லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஆவரேஜாக அது மட்டும் தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஹை பட்ஜெட்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய ஆர்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லா ஆர்டருமே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ரெடி டு ஷிப்பிங்கில் வந்து 6 ஆர்டர்ஸ் நான் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2த்துக்கு லேபிள் ஜென்ரேட் ஆகிருக்கு, மிச்சம் 4த்துக்கு வந்து லேபிள் இன்னும் ஜென்ரேட் ஆகலை. அந்த லேபிள் ஜென்ரேட் ஆனது எப்படி பார்க்கலான்னா, நாட் டவுன்லோடட் வந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லேபிள் டவுன்லோட் ஆகலை. கீழே பார்த்தீங்கன்னா 2த்துக்கு மட்டும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொரியர் பார்ட்னராக யார் அனுப்புகிறாங்கன்னா, ஷேடோ ஃபேக்ஸ்லேருந்தும் டெலிவரியிலேருந்தும் அனுப்புகிறாங்க. நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட் சென்ட் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த டோலா சில்க் சாரீ, இதுவும் டோலா சாரீ தான். இது ஸ்பேஸ் சில்க் சாரீ வித் டிசைனர் ப்ளவுஸில். இது பட்டர்ஃப்ளை சாரீ. நம்மளுக்கு அதிகமாக செல் ஆகிட்டு இருந்தது இந்த கேட்டகரியில் தான், டோலா சில்க், ஸ்பேஸ் சில்க், பட்டர்ஃப்ளை சாரீஸ். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருச்சி, அந்த மாதிரி சேலம், ஈரோடு, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் ஆர்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் நேற்று ஷிப் பண்ணது என்னன்றது பார்க்கலாம். சம்டைம்ஸ் லோக்கல்லையும் வரும். எக்மோர், சென்ட்ரல், வாஷர்மேன்பேட், அங்கேருந்து ஆர்டர்ஸ் வருது. இப்போ பேமெண்ட்ஸ் பார்த்துடலாம். பேமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அப்கமிங் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், கம்ப்ளீட்டட் பேமெண்ட்ஸ்னு இருக்கும், அன்ஷெடியூல் பேமெண்ட்ஸ்னு இருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் 7 டேஸில் வந்து என்னோடய பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது தான். அப்கமிங் பேமெண்ட்ஸுன்ட்டு நெக்ஸ்ட் 7 டேஸ்லன்ட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அன்ஷெடியூல்டு பேமெண்ட்ஸ். அன்ஷெடியூல் பேமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷிப் ஆனதுக்கப்புறம் வரப்போகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டேட் ஷெடியூல் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிறது. அடுத்தது கேட்லாக் அப்லோட். கேட்லாக் அப்லோட் ரொம்பவே ஈஸி. இதில் பல்க் கேட்லாகும் அப்லோட் பண்ணிக்கலாம், சிங்கிள் கேட்லாகும் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் சிங்கிள் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கேட்லாக் அப்லோட். நம்மளுக்கு கேட்லாக் வந்து நம்ம போட்டதுமே அப்லோட் ஆகிடாது. கியூசி பாஸ் ஆகணும். கியூசி பாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு ப்ரோக்ரஸிங்கில் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் கியூசி பாஸ் ஆகிடும். கியூசி பாஸ் ஆனாலும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு 2 டேஸ் கழித்து தான் அவங்க வந்து டிஸ்பிளேலே வைக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. மீஷோவில் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். நம்ம பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பித்தோன்னா, நம்மளுக்கு சிஓடின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட மீஷோவோட சப்ளையர் பேனல்.